எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு இருக்காங்க. நெறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. இது எதனால டாக்டர்? ஆக்சுவலா ஃபுட் கிரேவிங்ஸ்க்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 2 முக்கியமான ரீசன்ஸ். அதாவது பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க சில சுகரியான சப்ஸ்டன்ஸ், அதாவது நீங்க சாக்லேட்ஸோ இல்ல ஹை சுகர் கன்டென்ட் இருக்கிற ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஃபுட்ஸ் பிளஸ் ஹை சால்ட்டியான ஃபுட்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கேலரி ஃபுட்ஸ், ஹை ஃபேட் டயட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்க பிரெயின்ல வந்து ஒரு ஒரு எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது வந்து ஒரு ஒரு ஹை ரிவார்ட் கொடுக்குற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டோபமைன் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்டிவ் பிஹேவியர் மாதிரி, அது சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஓகே. அதனால நீங்க வந்து அதை திருப்பி திருப்பி சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அண்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து உங்க உடம்புல ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் லேடிஸ்க்கு வந்து நிறைய வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இம்பேலன்சஸ் ஆகும். இருக்கும். அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தே வில் கிரேவ் மோர், அதனால அந்த டைம்ல சாக்லேட் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சாப்பிடுவாங்க. ஓகே. இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? அண்ட் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால, அதாவது வந்து உங்களுடைய இன்சுலின் ஹார்மோன் அண்ட் கிர்லின் ஹார்மோன், அதாவது உங்களுக்கு பசியை தூண்டுறது, பசியை கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபிளக்சுவேட் ஆகும்போது டெஃபினட்டா உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா பாதிக்கும். அது நீங்க வந்து சுகர் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஹை சால்ட்டி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க. ஸோ உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எப்பவும் நடக்கலாம்னா ஈவன் ஸ்லீப்பே சரியா இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வரும். இத சரி ஸோ பண்ண அது முடியுமா? காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப் சரியில்லாதனால அவங்க ஹார்மோனல் ஃபிளக்சுவேட் ஆகி ஓகே. அதனால அவங்க கிரேவிங்ஸ் அதுவாகும். அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேவிங் டுவர்ட்ஸ் ஹை சால்ட்டி ஃபுட்ஸ், ஹை சுகரி ஃபுட்ஸ் அண்ட் ரொம்ப ஹை கேலரி ஃபுட்ஸ் இருந்தோம். இது பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ட்ரிகர்ஸ். இப்போ எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, ரொம்ப ஆன்சியஸாக இருக்கு அப்படின்னும் போது, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சில ஃபீலிங் பேர் இருக்கும். வந்து பெப்சியோ கோவம் வந்தா கோக். சாப்பிடுவேன். ஆமா, சண்டை போட்டா அது பேர் சாப்பிடுவேன்லாம் எமோஷனல் இருப்பாங்க. ஈட்டிங். அதாவது எமோஷனல் ஈட்டிங், அதாவது போர் அடிக்கிறதுனால ஸ்நாக் பண்றது. லேட் நைட் நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்க என்ன பண்றது, அந்த நேரத்துல சாப்பிடுறது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ல எமோஷனலான விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்னால சாப்பிடுறது. நிறைய ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல டிவில பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ப்ட் ஆவீங்க நீங்க சாப்பிடணுன்ற மாதிரி. அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சர்டன் ஃபுட் யூ ஹேவ் கனெக்ஷன் வித் மெமரிஸ். இப்போ நீங்க நீங்க ஒரு கடை, ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். முதகை டீ ஸ்டார். என்ன பண்றது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது. அந்த கடையில நீங்க வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மெமரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியா போனாலே சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். இல்ல ஒரு பிரியாணி கடையோ ஏதோ ஒண்ணு. ஸோ அந்த அந்த விஷயங்களும் இருக்கு. அதாவது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மெமரிஸ் ஆஃப் ஃபுட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகர்ன்றது இல்ல, இந்த மாதிரி ஹை கேலரி ஃபுட்ஸ், ஹை சால்ட் ஃபுட், சுகர் ஃபுட்ஸ்க்கு, கிரேவிங்ஸ்க்கு இதெல்லாம். ஸோ கிரேவிங்ஸ் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் ரொம்பவே வந்து வர்றதுனாலையும், அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ், அண்ட் மூணாவது வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இந்த மாதிரி டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபுட்டை ஒரு பெரிய ஒரு டூலா கன்சிடர் பண்றாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அது சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னடா பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிட இடத்துக்கு போயிடலாம் பா. ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாப்பிட்டுன்னு இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட வேண்டியதா. ஆமா. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. இது இவ்வளவும் இருக்கு. இது எல்லாத்தையும் இதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து தேவைக்கு அதிகமா நம்ம சாப்பிடுறோம். பட் ஆனா அது நமக்கு பெருசா தெரியறது இல்லை. ஸோ இதுதான் வந்து the science behind cravings of certain இது சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகே. தேங்க் யூ.